நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக பார்க்கணும். ஒரு விஷயம் லைக் கேண்டிடேட்ஸை வந்து பொலிட்டிக்கலாக சூஸ் பண்ணணும். அவங்க எப்படி செயல்படுவாங்க, லைக் வாட் ஆர் த வெல்ஃபேர்ஸ் தே வில் டூ, அந்த பார்ட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டில், இந்த கேம்பெயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அது எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். லைக் பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணணும். வெறும் கட்சியை மட்டும் பார்க்காம யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க நேம் பார்த்து தான் போடுறது. எல்லா தெருவுக்கும் போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு போய் பார்த்தாலே போதும். ஃபர்ஸ்ட் தடவை ஆட்சி மாறணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக மாறும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இப்போ வந்திருக்கோம். இதுதான் என் ஃபஸ்ட் டைம் ஓட்டிங். ஏன்னா எனக்கு முன்னாடியே ஓட் போட வேண்டியவன், ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணதுனால இதான் ஃபஸ்ட் டைம் ஓட் போடுறேன். எதை பேஸ் பண்ணி ஓட் போட்டேன்னா இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்பி தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன். This is my first time voting, so you have that vision that all the first time voters will vote for an actor, but that's not my vision. But I think he will do good for the state, and I think everyone should vote for him. So I'm voting for TVK. கேர்ள்ஸுக்கு சேஃப்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் மற்றவங்க யாருனா வந்தால் கொஞ்சம் அதுக்கு அதிகப்படுத்தணும் சேஃப்டி. அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்லாம் கொஞ்சம் அதிகம் இது பண்ணணும். நைட் டைமில் நான் நைட் ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சில இடத்துல சேஃப்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். மெடிக்கல் மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நிறைய தவறு தான் நிறைய நடக்குது. நிறைய பேருக்கு இப்போ ஒர்க் இல்லாமல் இருக்கும். ஸோ படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆட்சி ஏதாவது சேஞ்ச் ஆகி ஒர்க் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்ட்டு. யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் இனோவேஷனாக பண்ணுற மாதிரி இருந்தால் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னா, இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி ஸ்மூத்தாக போனால் பிரச்சனை இல்லை. திரும்பி கடன் கொஞ்சம் அதிகமாகாமல் இருக்குதா பரவாயில்ல அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், வயசானவங்களுக்காக இருக்கட்டும், ஃபேமிலி இதுவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு சேஞ்ச் தேவை. பயம் இல்லாமல் ஓட் போடுங்க. ஓட் போட்டால் தான் நம்மளுக்கு யார் அப்புறமா ஃப்யூச்சரில் வருவாங்க நம்ம டிசைட் பண்ண முடியும். நம்ம டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கும் போது நம்ம ஓட் போடாமல் இருந்தால் அது நம்ம மேலே தப்பு.